வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியலில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போது சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். முத்துக்கு தெரிய வருது ஜீவா தான் அந்த மனோஜோட காசை மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீவா கிட்ட போய் சண்டை போடுறாங்க. நீ எப்படி காசு எடுத்துகிட்டு போவா, மரியாதையாக அந்த காசை கொடுத்துரு அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜீவா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அதெல்லாம் காசு கொடுத்துட்டேன், வட்டியோட சேர்த்து கொடுத்துட்டேன் மனோஜ் கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நடந்த விஷயத்த எல்லாமே ஜீவாவும் சொல்றாங்க. நீ தான் சாட்சி கையெழுத்து போட்டியே, ஏன் உனக்கும் தெரியலையா அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இதுக்கப்புறம் முத்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னோட வீட்டுக்கு வந்து எல்லா ஒண்ணுமே நீ எல்லார்கிட்டையுமே சொல்லணும் அப்படின்னு முத்து சொல்றாரு. இதுக்கிட்ட ஜீவா என்ன பண்றாங்கன்னா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வராங்க. வந்த உடனே ஃபர்ஸ்ட் முத்து வராரு. வந்ததுக்கப்புறம் வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. மனோஜ், ரோஹினி எல்லாருமே இருக்காங்க. அந்த நேரத்தில் ஜீவாவை கூட்டிகிட்டு வராங்க. வந்த உடனே மனோஜ் பார்த்த உடனே ஒரே கோவம் வந்துருச்சு. டேய், நீ யாரடா கூட்டிகிட்டு வந்திருக்க, இவ யார் தெரியுமா, நம்ம அப்பா பணத்தை மொத்தத்தை எடுத்துகிட்டு போனோம், இவ தான்டா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு என்னென்னமோ திட்டுறாரு. பக்கத்தில் இருந்த ரோஹினி, டே மனோஜ் சும்மா இரு, முத்து கூட்டிகிட்டு வந்திருக்கான், எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும் போல, நீ சைலண்டாக இரு அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்கிறாங்க. ஏய் திட்டுறா நல்லா திட்டு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. மனோஜ் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாரு. அப்போ அண்ணாமலை, டேய் முத்து யாரா இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா இது யார் தெரியுமா, உன்னோட காசை மொத்தமாக எடுத்துகிட்டு போனா பாருங்க அந்த 27 லட்சம், அது இவ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. ஆமாப்பா, அது இல்லாமல் இந்த காசை மொத்தத்தையும் அந்த மனோஜ் கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. இது கேட்டு ஜீவாவும் சொல்கிறாங்க. ஆமாம், நான் காசை திருடினேன், ஆனால் வேணுமென்ட்டு தான் திருடினேன், ஆனால் அந்த காசை மொத்தமாக வட்டியோடு சேர்த்து திருப்பி கொடுத்துட்டேன் மனோஜ்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட மனோஜுக்கும் ரோஹினிக்கும் என்ன சொல்கிறேன்னு தெரியல. எல்லாருமே மனோஜ் ரோஹினியும் பார்த்துட்டு இருக்காங்க. ரோஹினி, ஐயோ நம்ம மாட்டிப்போமா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கதை விட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பொண்ணு யாருன்னு எங்களுக்கு தெரியாது, இந்த பொண்ணை நாங்கள் தேடிட்டு இருந்தோம், இப்போ அதுவாக வந்து மாட்டிருக்கு அப்படின்னு ரோஹினி சொல்கிறாங்க. ஆமாம் ரோஹினி, நீ சொல்றதுக்கு அர்த்தம் தான், இவளை நம்ம தேடிட்டே இருந்தோம், இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கா, ஏய் என்னோட காசை கொடு அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. அப்போ முத்து, ஏய் ரொம்ப நடிக்காதீங்கடா, ரெண்டு பேரும் பயங்கரமாக நடிக்கிறீங்களே, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீ காசு வாங்கினதே எல்லாமே சாட்சி கையெழுத்து போட்டது நான் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்னது, இவன் இப்போ சாட்சி கையெழுத்து போட்டான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயம். ரோஹினி சொல்கிறாங்க, என்ன முத்து என்ன ஓவராக பேசுகிறீங்க, நாங்கள் தான் இல்லைன்னு சொல்கிறோம்ல, இப்போ யாருன்னே தெரியாது, இவ்வளோ நாங்கள் தேடிட்டு இருந்தோம் இவ்வளோ நாளா, இப்போ தான் அவன் மாட்டியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹினி நீங்கள் ரொம்ப நடிக்காதீங்க, நீ தில்லுமுள்ளுக்காரின்னு எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு தில்லுமுள்ளு பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து வார்த்தையை ஒழுங்காக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஒருத்தர் வருவார், அவர் வந்து எல்லா உண்மையும் சொல்லுவாங்க, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷமே கான்ஸ்டபிள் வந்து நிற்கிறாரு. அண்ணாமலை பார்த்த உடனே, டேய் முத்து போலீஸ் வந்திருக்காரா, என்னன்னு போய் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. சார் வாங்க சார் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அவரும் வந்து, என்னப்பா உங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துனே இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவா சார், எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவனால் தான் முக்கால்வாசி பிரச்சனை அவனால் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல வைக்கிறாங்க முத்து. அந்த கான்ஸ்டபிளும் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் எல்லா விஷயமும் எல்லாருக்குமே தெரியவும் வருது. அதுக்கப்புறம் தான் மனோஜ் காசு எடுத்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது. விஜயா ரோஹினி கிட்ட, ரோஹினி நீ என்ன சொன்ன என்கிட்ட, உங்கள் அப்பா கொடுத்தாருன்னு ஏதோ சொன்னியே அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை அது வந்து அது அப்படிதான் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வளர்ற, ஏதாச்சும் ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜுக்கும் ரோஹினிக்கும் அடி மேலே அடி விழுந்துட்டு இருக்கு. வீடு அந்த 30 லட்ச ரூபாய் ஏமாந்துருக்காங்க. இப்போ 30 லட்ச ரூபாய் ஜீவா கிட்ட வாங்கின காசும் எல்லாருக்குமே தெரியவும் வருது. இப்போ எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.